பரம்பரை பணக்காரனுக்கும் புதிய பணக்காரனுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் புது பணக்காரனா இல்லை பரம்பரையிலேயே பணக்காரனாவேன் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் சொல்கிறேனே, புதிய பணக்காரன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, கார் வாங்குவான். முதல்ல அந்த காரை எடுத்துக்கிட்டு ஒரு ஊருக்கு போவான். சொந்தக்காரங்கள்ட்ட எங்கேயோ போவான், கோயிலுக்கு எங்கேயோ போவான். கார் போய் நின்னவனே இறங்கி ஓடிடுவான். சொந்தக்காரங்க வேறு வந்திருந்தா அவங்களும் நம்ம அண்ணன் கார் வாங்கியிருக்கான்ல, தம்பி கார் வாங்கியிருக்கான்னு நினைப்பான். இறங்கினவனே ஓடிப்பான். காரை நிப்பாட்டினவனே இறங்கி ஓடிப்பான். போய் எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி கோயிலுக்கு போனாலும் சரி, போனால் போய் காரு கோயிலுக்கிட்ட நிப்பாட்டினவனே இறங்கிப்பான். இதை புது பணக்காரன்னு தெரிஞ்சுக்கலாம். பழைய பணக்காரன், பரம்பரை பணக்காரன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, காரை விட்டு இறங்க மாட்டான். போய் கார் நிப்பாட்டினவனே டிரைவர் இறங்கி வந்து காரை